என்னதான் ஆரோக்கியத்துக்காக தேடி தேடி ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் கருக்கு முறுக்குன்னு வாரத்தில் ஒரு நாள் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்லன்னா அந்த வாரமே கம்ப்ளீட் ஆகிருக்காது. அதுவும் குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களாகவே செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க திருப்தியாக வந்து சாப்பிட்டுடுவாங்க. இல்லைன்னா வெளியே போய் ஏதாவது இந்த மாதிரி கருக்கு முறுக்குன்னு வாங்கி கொடுக்கணும்னு கேட்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் தாங்க வந்து பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் டீ கூட ஒரு வடையை வந்து சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டீ கூட அப்படி என்ன சாப்பிட பிடிக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுக்கு ஒரு கப் வந்து கடலைப்பருப்பை நல்லா 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் வந்து அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றவே கூடாது. பல்ஸ் மட்டும் ஒரு 3 தடவை வந்து பண்ணிங்கன்னா அங்கங்கே வந்து முழு கடலைப்பருப்பு கொரன்னு கடலைப்பருப்பு வந்து இருக்குங்க. அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா மைய பேஸ்ட் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு வடைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்காது. ஒரு 3 தடவை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நிறைய வந்து சோம்பு சேர்த்துக்க போகிறோம். கூடவே வந்து பச்சை மிளகா வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை ஊற வைக்கிறப்பவே நீங்கள் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது, வாயிலையுமே வந்து அகப்படாது. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையுமே வந்து சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பையுமே வந்து சேர்த்துடலாம். அடுத்தது நல்ல கைப்பிடி நிறைய வந்து அரைக்கீரையை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதையுமே வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து சிறுகீரை இருக்குது, பாலக்கீரை இருக்குது, முருங்கைக்கீரை எது இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கீரையை வந்து சேர்த்துக்கலாம். தாராளமாக எல்லா கீரைகளுமே இந்த வடைக்கு வந்து ரொம்பவே மேட்ச் ஆகும். முருங்கைக்கீரையெல்லாம் சேர்க்குறப்ப நல்லா கழுவிட்டு அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். உங்கள் குழந்தைங்களுக்கு இதில் கீரை இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அவங்களால அதை எடுத்து வைக்க முடியாது. அதோட டேஸ்ட் வந்து அதில் டீப் ஃப்ரை ஆகிறப்பவே ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுறதுனால அவங்க விருப்பப்பட்டு வந்து சாப்பிட்டுடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செய்யுங்க. இதை நீங்கள் வடையாகவுமே போடலாம், இல்லைனா போண்டாவாகவுமே போட்டு எடுத்துக்கலாம். எப்படி பண்ணாலுமே நல்லா ஸ்டவ்வை வந்து ஹீட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா இரும்பு வானல் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப நிறைய எண்ணெய் வந்து டீப் ஃப்ரைக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அந்த எண்ணெயை வந்து திரும்ப நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணவே கூடாது. ஏதாச்சும் தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி காலி பண்ணிடணுன்றதுனால கம்மியான எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ சீக்கிரமாக வந்து காலி பண்ணிட முடியுமோ அந்தளவுக்கு காலி பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து வடையாகவும் ஒரு பேட்ச் வந்து போட்டுட்டேன், போண்டாவாகவுமே வந்து போட்டுட்டேன். எனக்கு வந்து டீ கூட ஒரு வடையோ இல்லை போண்டாவோ இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஸ்நாக் வந்து ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம சேனல்லே வந்து டீ கடையில் போடுற கீரை வடை எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யலான்ற வீடியோ இருக்குது. தால் பக்கோடா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்துருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டீப் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் வந்து நீங்களாக வந்து செஞ்சு கொடுத்துருங்க. வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுமே வந்து வெளியே போய் சாப்பிடணுன்ற அடம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெர்ஷனில் ஒரு தடவை வந்து உங்களுடைய வடையை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பியாகவுமே இருக்கும். தேங்க்யூ.